மேட் ரெமன் முதல் பார்த்தீங்கன்னா திப்பம்பட்டி ஆட்டங்கள்லேருந்து வீடியோ கால் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிளேஸ் வந்து பம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 19 மின் மோட்டர் மூலம் 100 ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு போகிற இடம் தான் இது. இந்த இடத்துல போய் நின்று பார்த்தா மேட்டு டேம் வந்து கடலை போல் காட்சியளிக்குன்ட்டு போய் பார்க்க போன இடம். அப்படி பார்க்கும்போது ஒரு பனைமரம் தென்பட்டது. அந்த பனைமரத்தில் பார்த்தா தூக்குநாங்குருவிகள் நிறையா கூடு கட்டியிருந்தது. அப்படியே பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துலையும் நின்ட்டோம். புயல் போல் காற்றடித்தாலும் மழை பெஞ்சாலும் அந்த கூட்டு சைவம் செய்யாது, கூட்டுக்குள்ளே தண்ணியும் போகவே போகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கு. பார்க்கவே அழகாக இருந்தது. அப்படி காஞ்சி போன பனை ஓலையிலேருந்து கீழே வந்து கிடந்த கூடு தான் இது. இதை தூக்கிட்டு வந்து பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். வழக்கமாக கட்டியிருக்கு பாருங்களேன். வீட்டில் ஒரு ஒயர் பை பண்ணோன்னாவே கண்டினியூஸாக அந்த ஒர்க் பண்ணவே மாட்டாங்க, விட்டு தான் பண்ணுவாங்க. இப்படி ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணி வைப்பாங்க. எப்படி கட்டியிருக்கு பார்த்தீங்களா? சின்ன குருவி தான் நினச்சோம், பார்த்தா எப்படி அழகாக கட்டியிருக்கு பார்த்தீங்களா? பெஞ்சால் தண்ணி ஊற்றி பார்த்தேன், இதில் கொஞ்சம் கூட உள்ளே நினைவே இல்லை. மழை பெஞ்சால் கூட நினையாது. அது என்ன ஒரு ஆச்சரியம்னா, கீழே ஒரு ஹோல்ஸு மேலே ஒரு ஹோல்ஸ் தான் அது உள்ளே போய் கூட்டுக்குள்ளே தங்கும். ஹோல்ஸ் அடைச்சிடும். கூண்டுக்குள்ளே இருக்கும்போது சேஃபாக இருக்கிறதுக்கோசம் தான் 2 கூடு வச்சுருக்கு. இருக்கும்போது விச ஜந்துக்கள், பாம்பு, இந்த உடக்கான், இந்த முட்டையை இதெல்லாம் திங்காமல் இருக்கிறதுக்காக உள்ளே பூந்து அதை க்ளோஸ் பண்ணிடும். ஒரு ஹோல்ஸில் வந்து பார்க்கும்போது அது எதுவுமே இல்லைன்ட்டு நம்பி ஏமாந்து போயிடும். எப்படி கட்டியிருக்கு பார்த்தீங்களா? கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கட்டவே கட்டாது, தான் கூடு கட்டும். இதோட ஜோடி குருவிக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இதோட சேர்ந்து வாழ்ந்து முட்டையிட்டு கொஞ்சம் பறிக்குமா. அப்படிக்காக எப்படிலாம் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப பெருமையாக இருக்குது.